ஆக்சிடெண்ட்டில் யாரை அரெஸ்ட் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க, எத்தனை நாள் வைப்பீங்க, அதெல்லாம் சும்மா புர்டா கட்டிட்டு சுற்றுறாங்க. அதெல்லாம் அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது. வடை சுடுற கதைன்றீங்க. வடை சுடுறதுக்கு பேர் பண்ணுவவங்க தானே அவங்க. அது சுட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வடை சுட்டுனே தான் இருப்பாங்க, ஒவ்வொரு வடையாக. அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சிபிஐக்கு கூப்பிட்ருக்காங்க, இவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். இது வந்து பிக்கெஸ்ட் டெஸ்ட் விஜய்க்கு. இவர் என்ன பண்ண போகிறாரு டெஸ்ட்னா, மெட்ராஸ்லேயே கூப்பிட்டு விசாரிக்கலாம். உங்களை டெல்லிக்கு கூப்பிட்றதே வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட தான் கூப்பிட்றாங்க. அப்போ பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட உங்களை கூப்பிடும் போது அதை நீங்கள் பொலிட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் தனியாக போகக்கூடாது. ஒரு 3000 பேர் கூட்டின்னு போகணும். நீங்கள் தனியாக போனீங்கன்னா அப்போ நீங்கள் ஈல்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பெக்டக்கலாக மாற்றணும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் உங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர்